போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக வணக்கம். இப்போ எக்கனாமிக்ஸில் உற்பத்தி சரிங்களா, உற்பத்தி சம்மந்தமாக பார்த்துடலாம். பாருங்க, ஒரு கூற்று இருக்கு. பொருளாதாரத்தில் அனைவரும் நுகர்வோர், ஆனால் அனைவரும் உற்பத்தியாளரோ அல்லது விற்பனையாளர்களோ அல்லர் அப்படின்றாங்க. சரிங்களா, உண்மைதான். நம்ம எல்லாருமே நுகர்வோர் தான். சரிங்களா, நம்மள கொஞ்சம் சில பேர் தான் வந்து உற்பத்தியாளராக இருப்பாங்க, தொழில் முனைவோராக இருப்பாங்க, பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. சரிங்களா, அப்போது பார்க்கும்போது அதான் சொல்கிறாங்க, பொருளாதாரத்தில் எல்லாரும் நுகர்வோர் தான், ஆனால் அனைவரும் உற்பத்தியாளரோ விற்பனையாளரோ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உற்பத்தியில் பயன்பாட்டின் வகைகளை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, பயன்பாட்டின் வகைகள் பார்த்தோம் அப்படின்னா, வடிவ பயன்பாடு அப்படின்னா, இப்போ பருத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட வடிவத்தை மாற்றும் போது, துணியாக்கும் போது அதனோட மதிப்பு கூடுது. ஓகேங்களா, அதுக்கு உதாரணமாக பருத்தியை சொல்லலாம். இடப்பயன்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அரிசி மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அதனோட பயன் மிகுதியாகிறது. அதை வந்து இடப்பயன்பாட்டில் வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து கால பயன்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எதிர்கால தேவைக்காக நம்ம வச்சுருப்போம். சரிங்களா, இப்போ ரேஷன் கடைகள்லாம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அரிசி கோதுமை அப்படின்னா கால பயன்பாட்டு அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அப்போது கால பயன்பாடு அப்படின்னா நெல் கோதுமை, ஏன்னா வருடங்கள் முழுவதும் நம்மளுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதனால் அது கால பயன்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இந்த உற்பத்தி சம்மந்தமான கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். நன்றி.